பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர், புரட்சி தமிழர். நம்ம நோக்கம் திருச்சியில நம்ம பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடந்தது. 14ஆம் தேதி நம்ம பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் கலந்துக்கிறதுனால திருச்சி மாவட்டத்தில் நிர்வாகிகள் அங்கே வரணும். திருச்சியில நீங்கள் தனியாக சிறப்பாக நடத்துங்க சொல்லி மாவட்ட தலைவர்களை எங்களை அழைச்சி கொடுத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு வந்திருக்கின்ற சார்புடைய நிர்வாகம் சேர்ந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தஞ்சை மாவட்டத்தினுடைய இரண்டாம் நாயகர் உங்களிடம் திருச்சி மாவட்டத்தின் சார்பில் அரசை கண்டிக்கிறோம். குதிரை பேர அரசாங்கத்தை கண்டிக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ரீல்ஸ் முதலமைச்சரின் பொய்க்கால் குதிரை அரசை ரத்து செய். விவசாய கடனை ரத்து செய். கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகள் கடனையும் ரத்து செய். என்னாச்சு? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் வாங்கிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு? பொம்மை முதலமைச்சரே, விவசாயிகளை ஏமாற்றாது. விவசாய தொழிலாளர்களை ஏமாற்றாது. விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய மொத்த கடனையும் ரத்து செய். விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய மொத்த கடனையும் ரத்து செய். சிறு குறு விவசாயிகள் கடன் பெறுவதை ரத்து செய். முதலமைச்சரே, உங்களை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றாதே. இவரோட வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய காப்பாளர், காவேரி காப்பாளர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், தாவேகா கட்சி தேர்தலுக்கு முன்னால் 300 தேர்தல் அறிவிப்புகளை தந்திருந்தது. அதில் பொருள் என்கிற தலைப்பில் 5வது அறிவிப்பாக விவசாயிகள் வாங்கிய கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும், அதே போல் 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படியே மாற்றி 75,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறவர்களுக்கு தள்ளுபடி என்றும், அதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு 30,000 தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். நேற்றைக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னால் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு 75,000 என்றும்,
அதுக்கு மேலே உள்ள அனைவருக்கும் 35,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். இது மோசடியான அறிவிப்பு. தேர்தல் அறிவிப்பில் என்ன சொன்னீர்களோ அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அனைத்து விவசாயிகளுக்கும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், விவசாய சங்கங்கள் எல்லாம் ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இன்றைக்கு வழி இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரும் வரவில்லை. இந்த நிலையில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதைப் போல அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுப்பதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாது ஏன் என்பதையெல்லாம் கண்டித்து ஒன்று. மூன்றாவதாக, நமக்கு உரிய தண்ணீரை, காவிரி உரிமையை நாம் பெற்று வைத்திருக்கிற 177.2 டிஎம்சி தண்ணீர் நமக்கு மாதாந்திர அடிப்படையில் வழங்கிட வேண்டும். அதனை கர்நாடகம் வழங்கவில்லை. அதனை சட்ட ரீதியாக பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு முயற்சிக்கவில்லை. எனவே அதையெல்லாம் கண்டித்து தான் ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி அண்ணன் அவர்கள், எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. இன்றைக்கு திருச்சியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் நிதி சுமை அதிகமாக இருக்க நேரத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் புதிய கார் வழங்கப்படும் சிஎம் அறிவிச்சிருக்காரு. பல்வேறு நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுக்கு அதில் ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதை பற்றிய எந்த அறிவிப்பாக இருந்தாலும் எங்கள் பொதுச்செயலாளர் தான் தெரிவிப்பார். தொடர்ந்து சட்டசபையில் வந்து அநாகரிகமாக பேசுறது, அந்த அவைக்கு உரிமையில் பேசுறது தொடர்ந்து நடந்தது. இது வரைக்கும் நேரலை பண்ணதில்லை. மக்கள் நேரில் பார்க்குறாங்க. எல்லாமே அது விமர்சன பொருளாகுது, ரீல்ஸ் ஆகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் வந்து 16வது ஆண்டாக சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கிறேன். தொடர்ந்து 16வது ஆண்டு நான் உட்காந்துருக்கிறது. 4வது முறை 16வது ஆண்டு. மனோகரன் அவர்கள்லாம் இப்போ சொன்னதை போல் நாங்கள் சட்டமன்றத்தில் இருந்த காலங்கள், புரட்சித்துறை அம்மாவுடைய காலம், இதுக்கு முன்னாடி உள்ள காலம்லாம் சட்டமன்றம் ஒரு கோயில் போல் இருக்கும். அப்படியே உள்ளே செல்வதற்கு நிம்மதியாக சென்று நிம்மதியாக ஒரு கோயில் போல் இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த சட்டமன்றம் ஏதோ ஆளாளுக்கு பேசுவதுங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டமன்றம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த ஆட்சியில் எல்லா துறையிலுமே ஊழல் அதிகமாக நடந்திருக்கு. என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது, நான் எப்போனாலும் ஓப்பன் பண்ண முதல்ல சொல்கிறாரு. அதுக்கு அவங்க நேற்று பதில் சொல்லியிருக்காங்க. ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேகதாதுல வந்து இப்போ அந்த அடுத்த கட்டமாக அவர் வந்து தமிழகத்துக்கு தான் அதில் நிறைய பங்கு இருக்குது, தமிழகத்துக்கு தான் நன்மையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அந்த அணை மூலமாக அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அந்த கர்நாடக. அது வந்து தவறு. அது அவருடைய தவறான கருத்து. அவர் இது வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். நம்மளோட கருத்து, மேகதாதுல அணை கட்டிட்டா 69.16 டிஎம்சி தண்ணீரை அதில் தேய்க்க முடியும். அது நம்மளுடைய உரிமை நீரில் பாதி. நமக்கு இருக்கிற 177.25 டிஎம்சி தண்ணீரில் பாதி இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு தண்ணீர் அதிகமாக வருகிறது. நமக்கு வர வேண்டிய மாதாந்திர அளவு தண்ணீர் இந்த இடங்கள்ல தான் நமக்கு அதிகமாக வருகிறது.